என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலும் ஆமென். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும் எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும் பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலும் எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தால் ஜீவனோடு கர்த்தரம்ல நிறைநிறுத்தினார். ஆமென். நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலும்
எங்களை போஷித்து நடத்துகிறவர் அவரே. நன்மையாலும் மீரைத்தாரே பூர்த்தியா நன்மையாலும் வாயே உண்மையது கழுகை போல் பலன் கொண்டு உண்மையது கழுகை போல் பலன் கொண்டு பொங்கும் மீறவை போல் ஆகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே ஆமே. கர்த்தருக்கு பயப்படுறவங்க மேல உள்ள கிருபை இருக்கிறது. ஆமே. பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள அளவில்லாத கிருபை வைப்பார். சுவாமி பயமுள்ளவர் மேலவர் தேவ பயமுள்ளவர் மேலவருள் சாலவும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலும் ஆமே. எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவனருளும் மன்னிப்பு ஆமென். ஹல்லேலூயா. மன்னிப்பு இமையா மாதேவனருளும் மன்னிப்பு மாட்சிமையா என்னவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே என்னவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே மண்ணில் உன் பாவம் அகன்ற தூரமே என்னாலும் மேற்றுதிப்பார். எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலும் மேற்றுதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலும் கர்த்தர் செய்த நன்மைகளை இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது எல்லாலுமே துதிப்பார். ஆமே. எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை போல் இறங்குகிறார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ தந்தை தம் பிள்ளைகளுக்கு தந்தை தன் அவ்வளவு பொறுமை அவ்வளவு கிருபை ஓடிறந்தாரோ தந்தை தன் ஆமென் ஆமென். எந்த வேலையும் அவரோடு தங்கினார் எந்த வேலையும் அவரோடு
துதிப்பாய் எல்லாரும். ஆத்துமா ஆமே. ஆத்துமாவே நீ என்னாலும் துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். எல்லாத்துமாவே என்னாலும். எத்தனையோ கிருபை நமக்கு செய்தார். ஆமே. எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே. எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உயிர்க்கு செய்தாரே. எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி, நித்தமுனை மூடி ஆமே நேயமதாக ஜீவனை மீட்டதா என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எல்லாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த, இந்நாள் வரையிலே ஆமென் உன்னதமானவர் நமக்கு செய்த மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே நீ எல்லாலுமே துதிப்பார். என்னாலும் நம்மளை போஷிக்கிற தேவனை, ஹல்லேலூயா, கிருபை தருகிற தேவனை என்னாலுமே துதிப்பார். நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன்வாயை நன்மையால் ஆமே ஆமே நீரைத்தாரே பூர்த்தியாய். ஆமே. Praise the Lord. உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு ஓங்கும் இளமை போல் ஆகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே எல்லாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது எல்லாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாலுமே துதிப்பார். எல்லாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஹல்லேலூயா. என்னாலும் கர்த்தரை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஒவ்வொரு காரியத்திற்கு நன்றி செலுத்தி உணர்வோட ஆண்டவரே சகலமும் உம்மால எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக வைத்திருக்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கு நம்முடைய ஒரு ஆகாரம் கூட நம்முடைய கைகளுக்கு வருகிறது. எதுவுமே நமக்கு சாதகமாக அவர் வைக்கலைன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சகல சூழ்நிலைகளும் அவர் நமக்கு ஆதரவாக வைத்திருக்கிறதுனால இந்த பூமியில் பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் பலன் தருகிறதுனால நம்ம நிலைத்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. சகலமும் அவரால் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா.
அவருடைய பாதுகாப்பு நம்மளை சுற்றி இருக்கிறதுனால தான் தீங்கு நம்மளை அணுக முடியல. ஹல்லேலூயா. இந்த நாளின் ஜீவனை நம்ம கொடுத்திருக்கிறது நம்முடைய தேவன் தான். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போ. ஹல்லேலூயா. ஓ ஷலரம கபலலரப. ஹல்லேலூயா. ஓ ரிகமந்தனலதரப. நன்றியோடு 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 உணர்வோடு எல்லாரும் கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை விரிவாக திறந்து நல்ல சத்தத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கிருபை தரவில்லை என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா இருக்க முடியாது. எல்லா நன்மைகளுக்கும் காரணமானவர் அவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஷலனம கபலலரப. ரிகமந்தனலதரப. ஷபபதரம கபலனலமந்தலரப. ஹல்லேலூயா. 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 நன்றி 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 நன்றி. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி நம்முடைய ஆத்மாவிலிருந்து சொல்லுமா, என்னாலுமே துதிப்பார் துமாவேரி, என்னாலுமே துதிப்பார் என்னாலுமே துதிப்பார் என்னாத்துமாவேனி. இந்நாள் வரைக்கும் உன்னதமானவர் செய்கிற இந்நாள் வரையிலே உன்னத நார் செய்த இந்நாள் வரையிலே உன்னத நார் செய்த இன்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது இந்நாளுமே. ஓ ஆமே. எல்லாத்துமாவேனி என்னாலுமே துதிப்பார் என்னாலுமே துதிப்பார் என்னாத்துமாவேனி என்னாலுமே. ஆமென். அப்படியே கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நம்முடைய இதயம், நம்முடைய நாவுகள், நம்முடைய எல்லாம் கர்த்தருக்கு அது திறக்கப்பட வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். நம்முடைய இதயத்தினாலும் நம்முடைய நாவினாலும் தேவனுடைய ஆவியோடு இணைந்தவர்களாய் கருத்தோடு மீனிங்ஃபுல் ஹல்லேலூயா மைண்ட் நல்ல அர்த்தத்தோடு தேவனை நம்ம ஸ்தோத்திரித்து துதிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகள் அதிகமாக இறங்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற வாழ்க்கையில இருள், பாவங்கள், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் ஒழிந்து போகும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தாத ஸ்தோத்திரிக்காத வாழ்க்கையில சாத்தான், இருள், பாவங்கள், வறுமை, தரித்திரம், எல்லா கேடுபாடான இதயம் நிறைந்திருக்கும். கர்த்தரை தேடுகிற ஸ்தோத்திரிக்கிற தேவனை நன்றியோடு தேடுகிறவர்கள் வாழ்க்கையில அடுத்தடுத்த முன்னேற்றங்களை கர்த்தர் சந்து நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியான நமக்குள்ள அசைவாட, நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்முடைய ஆலயத்தில் தூபம், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், நன்றி எல்லாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அவர் துதிகளில் மத்தியில வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள், அநாதி கதவுகளே வேகமாய். மகிமையின் ராஜா உட்பிரவேசிங்க,
மகிமையின் ராஜா வேகம் வருகி வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார் வாசல்களே உயருங்கள். அநாத கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி நம்முடைய இதயத்தின் கதவு, சிந்தனையின் கதவுகள். ஆமே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமை ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யுத்தத்தில் வல்லவர் மீட்பரசு, நமக்காய் யுத்தம் செய்திடுவார். யுத்தத்தில் வல்லவர். ஆமென், ஆமென். நமக்கு எதிரான சகலவற்றை யுத்தம் செய்து அழிப்பார். மகிமையின் ராஜா வேகம் வருகி வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வாசல்களே உயருங்கள். தேவ ஜனத்தை எதிர்ப்பவர்கள் தேடியும் காணாம் போவார்கள். தேவ ஜனத்தை எதிர்ப்பவர்கள் தேடியும் காணாமல் ஒரு வழியாக வருபவர்கள் ஏழு வழிகளில் ஓடுவார்கள். ஒரு வழியாக வருபவர்கள் ஏழு வழிகளில் ஓடுவார்கள். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார் வாசல்களே உயருங்கள். ஆமென். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார் வாசல்களே உயருங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். யார் இந்த மகிமை ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த ஆமென் சேனைகளின் கர்த்தரே. யுத்தத்தில் வல்லவர் மீட்பரசு, நமக்காய் யுத்தம் செய்திடுவார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பரசு, நமக்காய் யுத்தம் செய்திடுவார். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். ஆமென், ஆமென், ஆமென். மகிமையின் ராஜா. நம்முடைய விசுவாசம் உயரட்டும், நம்முடைய துதிகள் உயரட்டும். ஆமென். எங்கள் வானங்களின் மேல் வந்திடுவார். ஆகாய விரிவில் இறங்கிடுவார். வானங்களின் மேல் ஆமென் ஆகாய விரிவில். ஆமென். யேசுரனின் தேவன் போல் யாரும் இல்லை. இரவும் பகலும் காத்திடுவார். யேசுரன் தேவன் போல் யாரும் இல்லை. இரவும் பகலும் காத்திடுவார். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார் வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார் வாசல்களே. ஆமென். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி ஆமென் வேகமாய் திறவுங்கள். மந்திரங்கள் மண்ணாகுமே, குறிகளெல்லாம் பொய் கனவாகுமே. மந்திரங்கள்
மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய். ஆமென். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரே. யுத்தத்தில் வல்லவர் மீட்பரே. நமக்காய் யுத்தம் செய்திடுவார். யுத்தத்தில் வல்லவர். ஆமென். நமக்காய் யுத்தம் செய்திடுவார். பொல்லாதவான் சேனையுடன் ஆவியில் யுத்தம். அபிஷேகத்தோட ஜபத்துல ஆமென். ஆவியில் யுத்தம் செய்திடவே சேனைகளின் தேவன் இறங்கிடுவார். பறந்து காக்கும் பட்சியாக சேனைகளின் தேவன் இறங்கிடுவார். பறந்து காக்கும் பட்சியாக சேனைகளின் தேவன் இறங்கிடுவார். பறந்து காக்கும் பட்சியாக மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே ஆமென். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய். ஆமென். ஆமென். அநாதி. நம்முடைய நாவுகள், நம்முடைய இதயம், நம்முடைய சிந்தனை கர்த்தருக்காய் திறக்க திறக்க அநாதி கர்த்தருடைய வல்லமை பிரசன்னம் நமக்குள் பிரவேசிக்கும். ஆமென். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். பாடுகள் இல்லாமல் பூரணமில்லை, போராட்டம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. தேவ பலத்தோட போராட வளர்ச்சி. ஆமென். போராட்டம் எல்லாம் வளர்ச்சி இல்லை. யுத்தம் இல்லாமல் வெற்றி இல்லை. வெற்றி சிறந்த உதவி செய்வார். யுத்தம் இல்லாமல் ஆமென். வெற்றி சிறந்தவர் உதவி செய்வார். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே உயருங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். பாதாளத்தையும் மரணத்தையும் உலகத்தையும் சகலவற்றையும் ஜெயித்தவர் நம்முடைய தேவன். மரணத்தையோ உலகத்தையும் பிசாசையோ பாவத்தையும் சரீரத்தையோ வென்ற தேவன் நம்முடனே. பாவத்தையும் சரீரத்தையோ வென்ற தேவன் நம்முடனே. மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். வாசல்களே உயருங்கள். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார். ஆமென். உயருங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். அநாதி கதவுகளே. ஆமென். 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 பாதாளத்தையும் மரணத்தையும் உலகத்தையும் பிசாசையோ பாதாளத்தையும் praise you. ஆமென். பிசாசையோ பாவத்தையும் சரீரத்தையோ வென்ற
ஆமே. மகிமையின் ராஜா வேகாமை நமக்குள்ள அவர் ராஜ்யம் வரட்டும், அவர் உட்பிரவேசிக்கட்டும். ஆமே. அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள், 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 அநாதி கதவுகளே வேகமாய் திறவுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார், வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே வேகமாய். ஆமென், ஆமென். அநாதி கதவுகளே வேகமாய். ஆமென். நம்முடைய விசுவாச எண்ணங்கள் உயரணும். நம்முடைய துதி, ஸ்தோத்திரம், ஜெப வாழ்க்கை கர்த்தரை வரவேற்கிற வாழ்க்கையா நம்முடைய வாழ்க்கை திறக்கப்படணும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. மகாராஜா என் வாழ்க்கையில நிதயத்துக்குள்ள ஹல்லேலூயா நீங்க உட்பிரவேசிங்க. வாங்க ஆண்டவரே, நீர் எப்பொழுது எனக்குள்ள வாசம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஓ ஷதரபா கபதலரபா. ஹல்லேலூயா. சாத்தானோ அந்தகாரமோ பாவமோ உட்பிரவேசிக்க கூடாது. கர்த்தரை துதிக்கிற தேடுகிற ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரவேற்கிற தேவனை வரவேற்கிற நாங்கள் இதயங்களை திறக்கிற நன்றியோடு விசுவாசத்தோடு தேடுகிற அத்தனை பேருக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தரே. யார் இந்த ஆமே ஆமே சேனைகளின் கர்த்தரே, யுத்தத்தில் வல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து யுத்தம் செய்வார், யுத்தம் செய்திடுவார். யுத்தத்தில் நமக்கு எதிராக போராடுகிற எல்லாவற்றோடு அவர் யுத்தம் செய்வார், நமக்காய் யுத்தம் செய்திடுவார். மகிமையின் ராஜா வேகம் வருகின்றார், வாசல்களே உயரும். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Oh shadanaba kabadalaraba. Hallelujah. என்றைக்கு நமக்குள்ள தங்கி இருந்து நம்மை நடத்துகிற ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. பவுல் சொல்லனை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். Hallelujah. எல்லா தரப்பட்ட விஷயங்களிலையும் நமக்கு வெற்றியை, ஞானத்தை, சப்போர்ட், நமக்கு வேண்டிய பலத்தை எல்லாவற்றையும் தேவன் தருவார். Hallelujah, hallelujah. வல்ல ஆவியே, தேவ ஆவியே, சகலத்தையும் செய்பவரே. வல்ல ஆவியே, ஓ ஆமே, சகலத்தையும் செய்பவரே. உந்தனின் ஆற்றல், ஆமென் ஆமென், எல்லாவற்றையும் செய்யவல் உண்டு. உந்தனின் ஆற்றல் இன்னில் இருப்பதா, எல்லாவற்றையும் செய்யவல் உண்டு. வல்லாவியே, தேவாவியே, ஆமென் வரே. வல்லாவியே, தேவாவியே, சகல். Praise the Lord. ஆமென் ஆமென் ஆமென். மலைகளை நொறுக்கி பதராய் மாற்றும் எந்திரமாய் மாற்றிடுமே. மலைகளை நொறுக்கி பதராய் மாற்றும் எந்திரமாய் மாற்றிடுமே. கடின இதயங்கள் உடைந்து நொறுங்க, கடின இதயங்கள் ஆமென் வல்ல கருவை மாற்றிடு.
செய்ய பலன் தானியேல் மேல இருந்தார், யோசேப்பின் மேல இருந்தார், அதே ஆவின் நம்ம மேல. ஆவியே தேவ ஆவியே சகலத்தையும் ஆமே பேதையை ஞானத்தால் பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையால் மாற்றிடுவேன். பேதையை ஞானத்தால் ஆமே இழிவை மேன்மையாய் மாற்றிடுவேன். ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய் ஒப்பாய் விளக்காய் ஆமே ஆமே உபயோகமாய் மாற்றிடுமே உபயோகமாய் மாற்றிடுமே. ஆவியே தேவாவியே சகலத்தையும் ஆமே எல்லாரும் கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே ஆவியானவரே அபிஷேகிங்க. ஆமே சகலத்தையும் செய்பவரே வல்லாவியே தேவாவியே சகலத்தையோ செய்பவரே. உங்களின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உங்களின் ஆற்றல் ஆமே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. வல்லாவியே ஆமே சகலத்தையும் செய்பவரே வல்லாவியே. ஓ ஆமென் சகலத்தையும் செய்பவரே. பகாலின் பக்திகள் ஒழிந்து போக அக்கினி அபிஷேகம் இறங்கட்டுமே. பகாலின் பக்திகள் ஆமென் எல்லா இடங்களிலும் ஆமே அக்கினி அபிஷேகம் இறங்கட்டுமே. அதிசயம் அற்புதம் எங்கும் நடந்து அதிசயம் அற்புதம் எங்கும் நடந்து சுவிசேஷத்தை பரவசையோ சுவிசேஷத்தை பரவசையோ. வல்லாவியே தேவாவியே ஓரி கபாபதரவஷ்டவதல ஏ தேவாவியே தயம் செய்பவரே வல்லாவியே ஓரி கபாபதரவ ஆமென் ஆமென். செடியில் கொடியா இணைந்து பிணைந்து மிகுந்த கனிகளை கொடுத்திடவே. செடி சத்தியத்தை எல்லாம் கை கொண்டு கனியுள்ள வாழ்க்கையா நாங்கள் மாற கனிகளை கொடுத்திடவே. நீந்தி மிதந்து வென்று மகிழ நம்முடைய ஆவில எப்பொழுதும் நீந்தி மிதந்து வாழ நீச்சல் ஆழத்தில் நடத்திடுமே. நீச்சல் ஆழத்தில் ஹல்லேலூயா ஆமென். நீந்தி மிதந்து வென்று மகிழ நீந்தி மிதந்து வென்று மகிழ நீச்சல் ஆழத்தில் ஓ ஷபபதரபா பபதலரபா இடுமே. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே வல்லாவியே. ஓ பிரைஸ் தி லார்ட். சகலத்தையும் செய்பவரே உங்களின் ஆற்றல் ஆமே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உங்களின் ஆற்றல் ஓ பிரைஸ் தி லார்ட் எல்லாவற்றையும் ஆமென் ஆமென் ஆமென். ஆவியில் கோட்டையாய் சேனையாய் இணைந்து ஆவியின் பலனை நம்மளை சுற்றிலும் பாதுகாவலராய் ஆவியில் கோட்டையாய் சேனையாய் இணைந்து ஆவியின் பலனை தருபவரே. வான மண்டல அவன் தந்திரங்களை ஆமே வான மண்டல வழுவிலக்க ஆமென் ஆமென் புத்தியை குழப்புகிற ஆமென் போராடி கொண்டிருக்கிற வல்லமைகளை ஆவன் மண்டல கொள்ளாத சேனைகள் வான மண்டல அவனுடைய ரகசிய திட்டங்களை வழுவிலக்க செய்பவரே வழுவிலக்க செய்பவரே. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. உங்களின் ஆற்றல் என்னில்
பேதைகளை ஞானவான்களாய் மாற்றுகிறவரே. பேதையை ஞானத்தால், பலவீனம் பலத்தால், இழிவை மேன்மையாய் மாற்றிடுமே. பேதையை ஞானத்தால், பலவீனம் பலத்தால், இழிவை மேன்மையாய் மாற்றிடுவே. ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய், ஒப்பாய் விளக்காய் யாவரையும் உபயோகமாய் மாற்றிடுவே. உபயோகமாய், ஹல்லேலூயா. ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய், ஒப்பாய் விளக்காய் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாற்றிடுவே. உபயோகமாய், ஆமென். வல்லாவியே தேவாவியே சகலத்தை செய்பவரே, ஆமென். வல்லாவியே தேவாவியே ஒரு ஆவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. ஆவியில் கோட்டையாய் சேனையாய் இணைந்து ஆவியின் பலனை தருபவரே. ஆவியில் கோட்டையாய் சேனையாய் இணைந்து ஆவியின் பலனை தருபவரே. வான மண்டல பொல்லாத சேனைகளை வான மண்டல, ஆமென், வழுவிலக்க, ஓ பிரைஸ் தி லார்ட், வழுவிலக்க செய்பவரே. வழுவிலக்க, ஆமென், ஆமென். வல்லாவியே தேவாவியே ஒரு கவாஷ் சகலத்தையும் செய்பவரே. உந்தனின் ஆற்றல், பிரைஸ் யூ, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உந்தனின் ஆற்றல், ஆமென். உம்முடைய ஆவியில நீந்தி மிதக்கிறவர்களாய், ஆமென். செடியில் கொடியாய் இணைந்து பிணைந்து மிகுந்த கனிகளை கொடுத்திடவே. செடியில் கொடியாய், ஆமென், ஆமென், கொடுத்திடவே. நீந்தி மிதந்து வென்று மகிழ, நீந்தி மிதந்து வென்று மகிழ நீச்சல் ஆழத்தில் நடத்திடுமே. நீச்சல் ஆழத்தில், ஆமென். நம்முடைய ஆவியில் நீந்தி மிதந்து வென்று உலகத்தை சாத்தானை வென்று, ஆமென், வென்று மகிழ நீச்சல் ஆழத்தில் நடத்திடுமே. நீச்சல் ஆழத்தில் நடத்திடுமே. வல்லாவியே தேவாவியே, ஆமென், ஆமென். தேவாவியே வல்லாவியே தேவாவியே, ஹல்லேலூயா. வல்லாவியே ஒரு கவாஷ், ஆமென். வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே தேவாவியே ஒரு கவாவதரா. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை பலப்படுத்தும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you Lord. எல்லாரும் அப்படி நாம் எழுதி நின்றவர்களாக. Thank you Holy Spirit. Oh praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you. அவருடைய துணை, அவருடைய உதவி, சப்போர்ட்டோடு நம்ம வாழ்ந்த பூமியில் அவரை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை எப்பவுமே ஃபெயிலியர். எல்லாவற்றிலையும் ஃபெயிலியரான வாழ்க்கை. அவரோடு கூட நம்ம வாழணும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டை நோக்கி, வல்லாவியே தேவாவியே சகலத்தையும், ஆமென். வல்லாவியே தேவாவியே சகலத்தையும், ஆமென். உந்தனின் ஆற்றல் என்னில் இருப்பதா எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உந்த
ஜீவனின் ஆற்றல். ஆமென், ஆமென், ஆமென். எல்லாவற்றையும் முடியாது என்ற வார்த்தைக்கு இடமில்லை. அவருடைய பலத்தினால சகலம் நம்முடைய வாழ்க்கையில சாத்தியமாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மளை மூடி இருக்கிறது இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமம் ரட்சகர், அவருடைய கிருபை நம்ம இன்னைக்கு வரைக்கும் வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தில் சகல அதிகாரம், சகல உரிமைகள், சகல நன்மைகள், நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். புவி மீது புது வாழ்வு தந்திடும் இயேசு நாமம் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. செய்திடும் இயேசு நாமம், இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. வானிலும் thank you Lord, இயேசுவின் நாமமே. ஆமென். thank you Jesus. அந்த இயேசுவின் நாமத்தை கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி கரங்களை தட்டி புவி மீது புது வாழ்வு தந்திடும். ஆமென், ஆமென். அதிசயம் அற்புதங்கள் செய்திடும் இயேசு நாமம். புவி மீது புது வாழ்வு தந்திடும் இயேசு நாமம். அதிசயம் அற்புதங்கள் செய்திடும் இயேசு நாமம். இயேசுவின் நாமமே வானிலும். பிரைஸ் தி லார்ட். எதுவும் உயர்ந்ததல்ல, நம்முடைய இயேசுவின் நாமம் ஒன்றே. ஆமென். போரிலும் உயர்ந்ததுவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமமே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமமே. பிரைஸ் தி லார்ட். சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம். சகல ஜாதியும் சகல பாஷையும் சகல கோத்திரங்கள் போற்றும் நாமம். புவி மீது புது வாழ்வு தந்திடும் இயேசு நாமம். அதிசயம் அற்புதங்கள் செய்திடும். ஆமென். புவி மீது புது வாழ்வு தந்திடும் இயேசு நாமம். அதிசயம் அற்புதங்கள் செய்திடும். ஆமென். தோல்வியான வாழ்க்கையாகும் வெற்றியாக மாற்றிடுவார். தோல்வியான வாழ்க்கையாகும் வெற்றியாக. ஆமென். பட்டமரம் துளித்திடுமே பசுமையா. ஆமென். பட்டமரம் ஆமென் பசுமையாய் மாற்றிடுவார். இயேசுவின் நாமமே வானிலும் உயர்ந்ததுவே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமமே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நாமம் பலத்த துருகம், அதற்குள்
அபிஷேகத்துல ஜபத்துல அவருடைய அபிஷேக வல்லமையில வாழ்கிற யாவருக்கும் தீங்கொன்றும் அணுகாதே அவர் தாமே. ஆமென். இயேசுவின் நாமமே வானிலும் உள்ளதுவே. Praise the Lord. இயேசுவின் நாமமே. ஆமென். சகல ஜாதியும் சகல பாஷை சகல கோத்திரங்கள் போற்றும் நாம. சகல ஜாதியும் சகல பாஷை ஆமென் போற்றும் நாமம். புவி மீது புது வாழ்வு தந்திடுமே சுனாமோ. அதிசய அவர் நாமத்தை போற்றுகிற ஆராதிக்கிற துதிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில வல்லமை வல்லமை புவி மீது சுனாமோ அதிசயம். உமக்கொப்பானவர் யார்? யார்? வானத்திலும் ஒருவரும் இல்லை. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ வானாதி வானங்களிலே இந்த பூமியிலே யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலோ எல்லா மகிமையும் ஆராதனைகளும் உம்முடைய நாமத்திற்கே. ஆராதனை உமக்கே. Amen. Every praises, honor, glory உமக்கே. ஆராதனை உமக்கே. ஓஹோ ஆராதனை உமக்கே. ஒருவருக்கே உமக்கே. ஓ ஷ்ணவவதரவ ஆராதனை உமக்கே. ஐயா வாழ்க. ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா தேவாதி தேவன் மம் வாழ்க. ஐயா வாழ்க 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 வாழ்க. ஹல்லேலூயா. உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. 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 Hallelujah, 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 Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. 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 வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம்.
ம் ம் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய திருத்துவத்தை நீங்கள் பார்க்கலாம். முதல்ல சொல்லப்படுகிறது இருக்கிறவரும் இருந்தவரும் பிதாவை குறித்து சொல்கிறது. அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுது. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும், அடுத்து இயேசு கிறிஸ்துவை குறித்து உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு இப்படியாக தேவனுடைய தன்மைகள். இது எல்லாமே அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவர். எனவே அவருக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. ரெண்டாவது சொல்லப்படுது அவர் ஞானத்தினால் நிறைந்தவர். 7 விதமான ஆவிகள், 7 விதமான தன்மைகள் அவர்களுக்குள்ள இருக்கிறது. அடுத்து நம்முடைய இரட்சகர், நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், சகலவற்றுக்கும் அதிபதி அவர்தான் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திருத்துவத்தை, அவருடைய தன்மைகளை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆதியாகமத்தில் தொடங்கும் போது கர்த்தரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கே வருகிறது. தேவ ஆவியானவரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதே போல் தேவன் என்ற பதம் பிதாவை குறித்தும் அங்கே சொல்லப்படுகிறது. இறுதியான வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலும் ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய திரியேகத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகம் பேர் தேவனுடைய இந்த தன்மைகளை மறுதலித்து, அப்படிப்பட்ட சில டினாமினேஷன்ஸ் இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் சில பேரை கிறிஸ்தவர்களை குழப்பலாம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தேவனுடைய தன்மைகளை மறுதலிக்கிற ஒருவரோடு கூட நம்ம ஐக்கியப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எனவே ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசனமின்றி வாழும் பொழுது அவனுக்குள்ள 7 விதமான கொடிய காரியங்களை பிசாசு கொண்டு வருகிறான். அதே போல் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடமளிக்கும் பொழுது அவரும் நமக்குள்ள 7 விதமான குவாலிட்டிஸை அவர் உருவாக்குகிறார். அங்கே பார்க்கும் பொழுது 7 அவருடைய 7 ஆவிகளும் என்று வாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் அங்கே இருக்கிறது. இது ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது அந்த மனுஷர்கள் மிக ஸ்பெஷல் பீப்புளாக அவங்க மாறுவாங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய 7 தன்மைகள் தானியேலுக்குள்ளே செயல்பட்டது. இயேசுவின் வாழ்க்கையில் இந்த பூமியில் மனுஷனாக இருந்த பொழுது அவர் வாழ்க்கையில் இந்த 7 விதமான காரியங்கள் செயல்பட்டது. யோசேப்பின் வாழ்க்கையில் அது செயல்பட்டது. இப்படியாக அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் அவர் செயல்பட்டார். ஹல்லேலூயா. அந்த 7 காரியங்களை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் வேதம் குறிப்பிடுகிறது. வாசிங்க. ஈசாயினா தாவீதோட அப்பா. அவங்க வம்சத்திலிருந்து வருகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன விதமான தன்மைகள், ஆவியின் தன்மைகள் இருக்கிறது என்பதை வசனம் சொல்லுகிறது. ஞானத்தையும் உணர்வையும் ஆவியும், கர்த்தருடைய ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், அதுதான் ஒன்று. அடுத்து நம்ம ஞானத்தையும் உணர்வையும் மொத்தம் 3 ஆச்சு. அதுக்கப்புறம் ஆலோசனையும் பலத்தையும் 4-5. அப்புறம் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் 6-7. மொத்தம் 7 டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி, 7 டைப்ஸ் ஆஃப் விதங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ள அவர் செயலாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய ஆவியானவருக்கு இடமளிக்காதவர்கள் வாழ்க்கையில் இது அத்தனையுமே செயல்பட முடியாது. எனவே இதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கர்த்தருடைய ஆவியானவர் குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஆவியானவரை பெற்ற ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தேவனை துதிக்கிறவங்களாக, ஜெப வீரர்களாக, தேவனுடைய அனல் நிறைந்தவர்களாக அவங்க காணப்படுவாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவர் எப்பொழுதும் பிதாவோடு தனித்திருந்து
ஜெபிக்கிறதுல வேதனையான சூழ்நிலையில் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அவர் பிதாவோடு கூட ஜெபிக்கிறார். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாக அவர் காணப்படுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனங்களை, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் உங்களுக்கு தந்தருளுவார், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக. ஃபர்ஸ்ட் இந்த ஹோலி ஸ்பிரிட் யார் மேலே இருக்கிறாரோ, இந்த சோகம், இந்த தனிமை, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே, இவ்வளோ கேவலம், என்னை மற்றவங்க இப்படி பார்க்குறாங்களே, அப்படி பார்க்குறாங்களே, என்னை தான் நினச்சிடுவாங்களோ, பண்ணிடுவாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாழ்வு மனப்பான்மை, தனிமை உணர்வுகள், சோக உணர்வுகள், இந்த பயம், திகில், இதெல்லாம் சுத்தமாக வரவே வராது. யாரெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர்கள் நிரப்பப்பட்டார்களோ அவர்கள் சோகமான ஸ்டேட்டஸ்லாம் போட மாட்டாங்க. நான் செத்து போயிடலான்னு இருக்கிறேன்னு ஸ்டேட்டஸ் போட மாட்டாங்க. இதெல்லாம் அசுத்தாவி. இதெல்லாம் என்ன ஆவி? அசுத்தாவி. அங்கே சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிறார், யார் இல்லை என்றாலும் என் தேவன் பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை பெற்றவர்களுக்குள்ள எப்பொழுதும் பெரிய சப்போர்ட், பெரிய தேவராஜ்யம், பெரிய தேவனுடைய செயல் என்னோடு கூட இருக்கிறது என்ற விசுவாசம், ஒரு பெரிய தைரியம், ஒரு பெரிய பலன் நமக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சில பேர் ஏன் இந்த உலகத்தினுடைய ஆடம்பரம், மேக்கப் அப்படி இப்படின்னு போகிறாங்கன்னா, அவங்க அவங்கள தரைக்குறவை நினைக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்து இருக்கிறத பெருசாக நினைக்காம, ஐயோ நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்கிறோமா அழகில், கொஞ்சம் அப்படி இருக்கிறோமா, குறையாக இருக்கிறோமான்னு சொல்லி கடைசியில் எப்படி ஆயிடுறாங்கன்னா குரங்காயிடுறாங்க. நல்லா தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், வச்சிருக்கிறார். இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், அது பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷில். தங்களை பற்றியே மட்டமாக நினைக்கிறவங்க தான் மட்டமாயிடுறாங்க கடைசியில். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறவர்கள் அவர்கள் எப்பொழுதும் எதையுமே நோக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா. தானியேல் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ராஜபோஜனம் வேணாயா, சாதாரண வெஜிடேரியனே கொடு அப்படின்னு சாப்பிட்டாங்க. 10 நாள் கழிச்சு மூஞ்ச பார்த்தா கலன்னு இருக்குது தானியேல் நண்பர்களுக்கு. ஆனால் நல்லா கறி கிரி அது இதுன்னு எல்லாத்தையும் அடிச்சு கட்டினவனுங்க அப்படியே வெந்து போன மூஞ்சி, சுருங்கி போன மூஞ்சான்னு தானுங்க. அப்போ அந்த பந்தி விசாரிப்புக்காரனே சொல்கிறான், சாமி நீங்கள் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ராஜபோஜனமே வேணாம், இதுவே சாப்பிடுங்க. அதனால அந்த முகக்கலை, அந்த சந்தோஷம், அந்த தெளிவு, அந்த சமாதானம், அந்த பெரிய பலன் சாப்பாட்டினால இல்லை, தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பயமோ, திகிலோ, சோர்வோ, கவலையோ, துக்கமோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. யாருக்குள்ள அபிஷேகம் இல்லையே நல்லா கண்டுபிடிச்சிடலாம். எப்பவுமே சோகமா, எப்பவுமே துக்கமா, எப்பவுமே ஏதாவது ஒன்று பயந்துக்கின்னு திகில் அடிச்சுக்கின்னு இதெல்லாம் இருக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் அல்ல. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அமைதி, ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, இதெல்லாம் வரவே வராது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி வந்திருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, உங்களை ஆவியானவருக்குள்ள ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சி டெய்லியும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கை நம்ம உற்சாகத்தோடு வாழணும், தேவனுடைய பலத்தினோடு வாழணும். அவரை விட்டுட்டு நம்ம வேடிக்கை பார்த்து இந்த உலகத்தில் வாழ்றதுனால தான் இல்லாத கவலையெல்லாம் தூக்கி மண்டையில் போட்டுக்கிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய பேரை கொண்டு நம்மளை இன்னும் பிசாசு டீக்ரேட் பண்ணுவான். கவலைகளை, துக்கங்களை, சோர்வுகளை அதையே பேச வச்சு இன்னும் உங்களை பிசாசு என்ன பண்ணுவான், தள்ளி விடுவான். அதனால் கர்த்தருடைய ஆவியான இருக்கிறவங்களுக்குள்ள எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட், பெரிய ராஜ்யம், பெரிய தேவர் ராஜ்யம், எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள் இருக்கிறவர்.
எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறவர், நல்ல சத்தமா, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் கிட்ட இடம் கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவி இருக்கும் பொழுது, நான் சிங்கிள் அல்ல, ஐ ஆம் ஆல்வேஸ் டபுள். நான் தனிமை அல்ல, நான் என்னோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ள உருவாகும். ஹல்லேலூயா. பிரைஸ். ரெண்டாவது, நம்ம ஆண்டவர் குறித்து வாசிக்கும் பொழுது, பிரைஸ் லார்ட், ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்தாங்க. இவ விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், இவன் கொண்டு வந்த இவனுங்க எவ்வளோ ஃப்ராடுங்க. ஆனால் இந்த பெண்மணிக்குள்ள அவளுடைய கட்டாயத்தினால சில விஷயங்களில் அவள் தள்ளப்பட்டாள். அதே போல் அவளுடைய இதயத்தில் அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாள், மனம் திரும்புகிறாள், அவள் தன்னுடைய குற்றத்தை உணர்கிறாள், அவளுடைய மனநிலை என்ன என்பதை குறித்த அறிந்து கொள்ளுகிற தன்மை இயேசுவுக்குள்ளாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். நல் யோசனை உன்னை. ரெண்டாவது, எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளுகிற அறிவை நமக்கு தருகிற ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு பேர் நாலேஜ். ஒவ்வொரு விஷயத்தை குறித்த அறிவு. அந்த நாலேஜை நம்ம துல்லியமாக தெரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே ஏமாந்து போயிடுவாங்க. சில போலியானவங்கக்கிட்ட ஃபெலோஷிப் வச்சு, பிஸ்னஸ் டீலிங் வச்சு, அதை வச்சு இதை வச்சு நம்பி பணத்தை கொடுத்து கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பி ஏமாந்து போயிடுவாங்க. அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க, இதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் நம்பி கிம்பி செஞ்சு கடைசியில் தான் தெரியும் இவங்க உண்மையான நபர் அல்ல, இவங்க ஒரு போலியான நபர் என்று அவங்களுக்கு தெரிய வரும். ஆனால் பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது யார் எப்படிப்பட்டவர்கள், யார் எப்படிப்பட்ட செய்கை உள்ளவர்கள் என்ற எல்லா அறிவையும், ஒவ்வொரு காரியத்தை குறித்த அறிவை, அதை பற்றி அறிந்து கொள்ளுகிற அந்த கிருபையை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமோ, நம்ம ஈஸியாக இந்த பூமியில் ஏமாந்து போக மாட்டோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு ஃபேக்கான ஒரு ரிலேஷன்ஷிப், தேவையில்லாத ஒரு பொய்யான ஒரு உறவுகளை அவங்க ஏற்படுத்தி கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏமாந்து போடுறாங்க. வெளி தோற்றத்தை பார்த்து சில பேர் நம்பிடுவாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்பதை அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியாது. அந்த அறிவு இருக்காது. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஐ தேவை. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அறிவு கட்டாயமாக தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே கருமையான தேவ ஜனமே, சில பேர் கொஞ்சம் அப்படியே இனிமையாக பேசிட்டா உடனே அவங்கள சில பேர் நம்பிடுவாங்க. எனவே இப்படியாக நிறைய விஷயத்தில் நம்ம வியாபாரம் செய்கிற இடமோ, தொழில் செய்கிற இடமோ, வேலை செய்கிற இடமோ, நம்ம பழகிற இடமோ, நம்ம போகிற வருகிற மனுஷங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவருக்குள் நீங்கள் நிறைந்து வாழும் பொழுது யார், இது, அது, எப்படிப்பட்டது, என்ன தன்மை என்பதை அறிவை கர்த்தர் உங்களுக்குள்ள தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அறிவை தருகிற ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க, அறிவை, எல்லாவற்றை குறித்தும் அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவை நமக்கு தருகிற ஆவியானவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இல்லாதனால தான் அவங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் எதிலையோ போய் சிக்கி கொள்ளுகிறார்கள். எனவே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு அறிவை தருகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம்.
மனுஷனுடைய விவேகம், விவேகம் என்றால் உணர்வை அது குறிக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங், இங்கிலீஷில் வாசிக்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு விஷயத்தை குறித்து இது எதற்காக இப்படி செய்யப்படுகிறது, இதை எதற்காக அதை பேசுகிறாங்க, எதுக்காக அதை செய்கிறாங்க, இவங்க பேசுறதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, எல்லாவற்றையும் குறித்து அறிந்து கொள்ளுகிற அறிவை இது குறிக்கிறது. ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி அந்த பாவம் செய்த ஸ்திரீயை கொண்டு வந்துட்டு இயேசுப்பா கிட்ட சொல்கிறாங்க, இயேசுவே இவள் பாவம் செய்தவள் என்ன பண்ணுங்க, இவளை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அந்த ஸ்திரீயை அழிக்கணும், தண்டனை கொடுக்கணும் என்ற நோக்கத்தை விட ஏசப்பாவை அவருடைய வார்த்தையில் குற்றம் முடிக்கணும். அவர் இன்னாதான் பண்ணுறாரு, ஏசப்பாவை இந்த விஷயத்தில் சிக்க வைக்கணும். அந்த ஸ்திரீயை தண்டனை கொடுக்கணும் என்ற நோக்கத்தை விட அவங்களுக்குள்ள மறைந்திருந்த நோக்கம் என்னன்னா, இயேசுவை எப்படி ஆகிலும் நம்ம குற்றம் பிடிக்க வேண்டும். நம்ம கூட சொல்லுவோம் போட்டு வாங்கிறது. நான் போட்டு வாங்கிறது. உங்ககிட்ட ஏதாவது விஷயத்த சொல்லுவாங்க சில பேர், அப்படி இப்படின்னு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, நீங்கள் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட தகவலை சொல்கிறத விட உங்ககிட்ட இருந்து தகவலை கொண்டு போய் அதை வேற ஒருத்தங்களுக்கு வேற மாதிரி சொல்கிறதுல சில பேர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏசப்பா கிட்ட கூட அன்னைக்கு அந்த ஸ்திரீக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமே இல்லை அந்த பரிசேயர்களுக்கு. அவளை கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை எப்படியாவது மாட்ட விடணும், இவர் எப்படி ஆகிலும் மாட்ட விடணும். ஆக்சுவலாக என்னன்னா, மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கல்லடித்து சாவடிக்கணும். ஆனால் அன்னைக்கு இருந்த ரோம கவர்மெண்ட்டு என்ன பண்ணிருந்துச்சுன்னா, மரண தண்டனையை எங்கள் அனுமதி இல்லாமல் யாருக்கும் கொடுக்கவே கூடாது ஆர்டர் பாஸ் பண்ணிடுச்சு. எல்லா தண்டனையும் கொடுக்கலாம், ஆனால் மரண தண்டனை என்பது ரோமர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லாமல் அவங்க தான் அதை கொடுக்க முடியும். ஆனால் மோசேயின் பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட விபச்சாரம் செய்கிறவளை கல்லடித்து சாகடிக்க வேண்டும். இப்போ இந்த சிக்கலான நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னு ஏசப்பாவை கொண்டு வந்து மாட்டி விடுறாங்க. இயேசுவே நீங்கள் பெரிய போதகர், மோசேயின் பிரமாணத்தின்படி கல்லடித்து சாவடிக்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? மோசேயின் பிரமாணத்தின்படி ஆமாம் கல்லடித்து சாகடிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா இதை கொண்டு போய் ரோமர்கிட்ட சொல்லுவாங்க. பாருங்கள், ஏசப்பா உங்கள் அனுமதி இல்லாமல் சாவடிக்கணும்னு சொல்லிட்டார். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஏசப்பாவை சிக்க வைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க கிரியை செய்கிறாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும் நாம கூட இந்த விஷயம் எதற்காக நடைபெறுகிறது என்பதை எல்லா விஷயங்களையும் நம்ம ஆராய்ந்து உணர்ந்து கொள்ளுகிற ஒரு ஸ்பிரிட்டை, ஒரு கிஃப்டை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் குடும்பத்தில் புருஷன் ஏதோ ஒரு டென்ஷனில் ஏதோ ஒரு கோபமாக அப்படி பேசிடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க, மனைவி அதை பிடிச்சிப்பாங்க. அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணணும், உணரணும். ஏதோ ஒரு டென்ஷனில் என்ன பண்ணிட்டார், பேசிட்டாரு, நம்ம இதை பெருசாக ஆக்க வேணாம். இல்லை மனைவி ஏதோ ஒரு டென்ஷனில் சண்டை போடும் போது புருஷன் என்ன பண்ணக்கூடாது, எப்படி நீ பேசுவேன்னு சொல்லி அதை பெருசாக கொளுத்தி விட்டுறக்கூடாது. என்ன பண்ணணும், சரி ஏதோ ஒரு பல வேலை டென்ஷனில் ஏதோ ஒரு வார்த்தை வந்துடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இது நிமித்தம் கொஞ்சம் அதிகமான கஷ்டமான வேலை நிமித்தம் இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அந்த 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 தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும். இல்லை நீ இப்படி பேசிட்டியே, எப்படி பேசுவ? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எதனால் கொஞ்சம் அப்படி பேசிட்டாங்க, எதனால் அப்படி பண்ணிட்டாங்கன்றத அந்த அதனுடைய பின்புலத்தை உணர்ந்து கொள்ள மாட்டாங்க. அதனுடைய காரியத்தை பெருசாக்கி பார்ப்பாங்க. ஆனால் தேவனுடைய உணர்வின் ஆவியானவர் யார் மேலே இருக்கிறாரோ இந்த விஷயத்திற்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன உண்மை நிலை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. தேவன் அந்த நிதானத்தை, அந்த நிதானிப்பை, அந்த உணர்வை தேவன் தந்து சமாதானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே அப்படிப்பட்ட அபிஷேகம் நிறைந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களால குடும்பத்தில் சண்டையே வராது. ஃபஸ்ட்டு எந்த குடும்பத்தில் அடிக்கடி அடி தடில் சண்டை, வாக்குவாதம், போட்டி, பொறாமை, கோபித்து கொள்வது இதெல்லாம் இருக்கிறதோ அங்கே உணர்வின் ஆவி அங்கே இல்லை. அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே
எல்லாவற்றையும் இதுக்கு பின்னாடி என்னான்னு சொல்லி நான் புரிஞ்சு உணர்ந்து நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், சமாதானமாக கொண்டு போகக்கூடிய உம்முடைய உணர்வின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே என்ன பண்ணோம், ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அது டைவர்ஸ், அது விவாகரத்து, டைவர்ஸ், அது வரைக்கும் என்ன பண்ணிடுதுன்னா போயிடுது. சின்ன சின்ன வார்த்தையில் தொடங்கி விட்டு கொடுக்காம முடியாமல் கடைசியில் அது பெரிய தீயாக கொளுத்தி போட்டு கடைசியில் வேற மாதிரி அந்த விஷயம் போய் கடைசியில் இன்னைக்கு நிறைய காரியங்கள் சம்பவிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தேவனுடைய உணர்வின் ஆவியானவர் நமக்கு மிக மிக அவசியமானவர். எல்லாரும் அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உணர்வின் ஆவி இருந்துச்சுன்னா பொறுமையாக இருப்போம், சகிப்போம். அடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமாதானம் அடைவோம், பேசுவோம், இயல்பாக மாறுவோம். பகைமை, இந்த மன்னிக்க முடியாத காரியங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் அப்படி எல்லா குடும்பங்களையும் கட்டி எழுப்ப முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனவே எல்லா விஷயத்திற்கு பின்னாடி இருக்கிற சார்பாரிய உண்மையான காரியம் என்ன என்பதை நமக்கு தெளிவாக இந்த விஷயம் மட்டும் இல்லை, பல விஷயங்கள்ல நமக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிக்கிற விஷயம் சங்கீதம் 32 அதிகாரம் 8 வசனத்தை வாசிப்போம். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஏசப்பா பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் அவருக்கு இருந்த பெரிய போராட்டம், அடுத்த சிலுவை, மரணம், அடி, உத, குத்து எல்லாமே இருக்குது. அவர் இருந்த சிச்சுவேஷனில் யாராவது இருந்தாங்கன்னா பேதுருக்கு பதிலாக அவங்களே கத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க, வந்தவங்களை வெட்டி ஆரம்பிச்சிருவாங்க. அது மாத்திரம் இல்லை, இல்லைன்னா தப்பிச்சு பொழைச்சி எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த ஆலோசனையின் ஆவி இதெல்லாம் செய்ய முடியாது. இந்த உபத்திரவத்தின் வழியே ஜெபம் பண்ணி இந்த உபத்திரவத்தை நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் பண்ணணும். அந்த ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில், அந்த ஆலோசனையின் ஆவி என்பது நமக்கு ரொம்ப மிக மிக நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான தேவை. ஹல்லேலூயா. எல்லாரும் சங்கீதம் 32:8 எல்லாரும் வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில, உன் சொந்த எண்ணத்தில் உன் நடத்த மாட்டேன், நீ எப்படி இந்த சிச்சுவேஷனில் நடந்து கொள்ளணும், இந்த சிச்சுவேஷனில் நீ எப்படி நடக்கணும், எல்லா விதமான ஆலோசனையை நான் உனக்கு உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் திடுப்புன்னு திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஒரு பதற்றமான சூழ்நிலை வரும்போது, ஒரு பயமான சூழ்நிலை வரும்பொழுது, சில நெருக்கங்கள் வரும்போது கோபத்தில், ஆத்திரத்தில் அவசரமான ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. சில பேர் ஒரு சின்ன வார்த்தைங்க என்ன பண்ணிடுறாங்க, போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் பொறுக்க முடியாமல், ஆலோசனை பண்ண முடியாமல், இந்த நேரத்தில் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எப்படி நம்ம கிரியை செய்யணும்ன்ற தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த ஆலோசனையின் ஆவி நமக்கு அவசியமாய் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில காரியங்கள் முடங்கி போகும்போது, சில காரியத்தில் ஃபெயிலியர் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, கடன் தொல்லை சில பேர் வாழ்க்கையில் அதிகமாகும் போது, இந்த கடன் தொல்லைகளை எப்படி ஜெயிக்கலாம், எப்படி நம்ம இனிமேல் கடன் வாங்காமல் இருக்கலாம், எப்படி நம்ம வீணாக நம்முடைய ஆசீர்வாதத்தை செலவழிக்காமல் இருக்கணும், தேவனுக்கு பிரியமான வழியில் செலவழிச்சா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கடனை கொண்டு வர மாட்டார். இதெல்லாமே தெரியாமல் கடன் தொல்லை அதிகமாகும் போது தவறான வழியில் யாருடைய ஆலோசனை கேட்டு இன்னும் கடன் வாங்குவாங்க. இந்த கடன் அடைக்கிறதுக்கு, சின்ன கடன் அடைக்கிறதுக்கு, சின்ன வட்டி அடைக்கிறதுக்கு பெரிய வட்டி கிட்ட போய், பெரிய கடன்காரங்கிட்ட போய் பெரிய அமௌண்ட் வாங்கி இதை அடைப்பாங்க. இன்னும் சில முக்கியமான கடன்கள் நிறையா இருக்கும்பொழுது தேவையில்லாத பொருட்களை வாங்கி என்ன பண்ணுவாங்க, வீட்டில் குவிப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், மற்றவங்கள மாதிரி நம்ம வீட்டில் எல்லாமே இருந்துடணும், மற்றவங்கள மாதிரி ஆயிடணும்,
அதுக்கு எந்த கடனும் வாங்கலாம். இது மாதிரி ஆலோசனை தெரியாமல் ஏற்கனவே வட்டி கட்ட முடியல, இன்னும் நம்ம இஎம்ஐல கடனில் பொருளை வாங்கி குவிச்சா இது நம்மளுக்கு கெப்பாசிட்டி ஆகுமா, தாங்குமா? கடைசியில் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் முழிப்பாங்க, தவறான முடிவுக்கு போயிடுவாங்க. இதுதான் ஆலோசனை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆலோசனை இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. சரியா தேவனை ஆராதிக்கணும், சரியா வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும், கர்த்தருக்கு எது பிரியமானதோ அதுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கப்படுற பொருளாதாரத்தை செலவழிக்கணும். தேவையில்லாத பாரம்பரியம், தேவையில்லாத யாராவது ஒன்று செஞ்சால் அதுக்கு போய் பணத்தை கொட்டி செலவழித்து, அல்லது அவங்க அந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதை கடன் கொடுத்து வாங்கி, அல்லது இந்த கடன் அடைப்பதற்கு அதிகமான வட்டியுள்ள கடனை வாங்கி அதில் சிக்கிக்கொள்வது, அதை அடைப்பதற்கு இன்னும் பெரிய கடனை போவது, இப்படியா ஆலோசனை இல்லாமல் கன்ஃபியூஸ்டாக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை ஆவி இல்லாதபடிக்கு கன்ஃபியூஸ்டாக சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இது எல்லாமே நம்மளை குழியிலிருந்து படுகுழிக்கு நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஏசப்பா பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவர் பேதுரு மாதிரி இருந்தார்னா ஒன்று தப்பிச்சு ஓடுருவார். பேதுரு பண்ண வேலை என்னன்னா, அவருக்கு அவங்க வந்தப்போ உடனே வீரத்தை காமிச்சார், பட்டை எடுத்து போட்டு அடி அடி நொறுக்குனார், வெட்டினார். அதுக்கப்புறம் ஏசப்பாவை பிடிக்க வரும்போது என்ன பண்ணுறாருன்னா தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறார். ஏசப்பா கிட்ட கூட ஆலோசனை ஆவி இல்லைன்னா பேதுரு மாதிரி தான் நடந்திருப்பார். ஆனால் ஏசப்பா கிட்ட ஆலோசனை இருந்துச்சு, நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வேன், இந்த பாடுகளை சுமப்பேன், ரட்சிப்பை உண்டாக்குவேன், மரணத்தை ஜெயமாய் விழுங்குவேன் என்ற தெளிவான மேப், தெளிவான திட்டம், தெளிவான ஆலோசனை அவர்கிட்ட இருந்ததுனால அவர் சக்சஸ்ஃபுல்லாக சகலவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஹோலி ஸ்பிரிட் நம்ம அவருக்குள்ள வாழும் பொழுது தெளிவை உண்டாக்க ஒரு ஆலோசனைகள் நமக்கு வழங்குவார். எனவே அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின் ஆவியினால என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கணும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கொலோசியர் 4 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 4:6. ம் 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 சரியாக அதை நம்ம சரியான நேரத்தில் செயல்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையை எங்கே பேசணுன்னே தெரியாது, அந்த ஞானம் இருக்காது. எந்த வார்த்தையை போய் எங்கே, அது நியாயமாக இருந்தால் கூட எந்த நேரத்தில் எந்த வார்த்தையை பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, இப்போ எப்படி நம்ம நடந்து கொள்ளணும், இப்போ எப்படி பேசணும், எல்லாமே நமக்கு தெரிய வேணும். சில குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம் என்னன்னு விசாரிக்கும் போது வெளியே களைப்பாக இருந்துட்டு வீட்டுக்கு வரும்போது ஏதாவது என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும், என்ன தேவைன்னு சொல்லி கேட்கணும், பராமரிக்கணும் மனைவி. ஆனால் வந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போதே ஏதாவது ஒரு பிரச்சனை பேசுறது, ஏதாவது ஒரு போராட்டத்தை பேசுறது. சில குடும்பங்களில் பிரச்சனைகள் பார்க்கும்போது அங்கே பார்க்குற விஷயம், வீட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் இளைப்பாறணும், தண்ணி கொடுக்கணும், என்ன தேவை என்ன செஞ்சு கொடுக்கணும், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது, வேலையிலேருந்து வரும்போது வந்த உடனே அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இந்த எடுத்த உடனே பிரச்சனையை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, அவங்க அது சொன்னாங்க தெரியுமா, இவங்க இதை சொன்னாங்க தெரியுமா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா, அவங்க அம்மாவை பற்றி பேசுறது, உங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க தெரியுமா, இப்படி பண்ணாங்க தெரியுமா, இந்த அம்மா மாமியாரை பற்றி புருஷங்கிட்ட வந்த உடனே இது மாதிரி பிரச்சனைகளை போராட்டங்களை பேசினா என்ன ஆகும், அவன் மூஞ்ச பார்த்தா என்ன பண்ணுவான், குத்துவான். அது மாதிரி பொறுமையாக சொல்லணும், எப்போ எதை சொல்லணும், எப்போ எப்படி நடந்து கொள்ளணும். இதுக்கு பேர் தான் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், நாலேஜ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில பேருக்கு அது தெரியவே தெரியாது, எப்போ எதை செய்யணும், எப்படி செய்யணும், அந்த ஞான அறிவு எதுவுமே காணப்படாது. ஹல்லேலூயா. இதெல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விவசாயி பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் எந்த பயிரை போடணும், எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். மாற்றி மாற்றி பண்ணாங்கன்னா விளையுமா அது?
பயிர் தான் போடுறான், உழுவுறான், பயிர் போடுறான், எல்லாமே பண்ணுறான், உரம் போடுறான். ஆனால் காலத்தில் எந்த காலத்தில் எதை போடணும்னு தெரியாமல் கண்ட நேரத்தில் எதையோ போட்டால் என்ன ஆகும்? அவன் எடுக்கிற முயற்சி நல்லது, அவன் போடுற செய்கிற எல்லாமே நல்லது தான். ஆனால் கண்ட நேரத்தில் போட்டால் என்ன ஆகிடும்? அது பலன் தராது. அதே போல் எந்த நேரத்தில் எந்த வார்த்தை பேசணும், எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றுக்கும் ஞானத்தை தருகிறவர் தான் தேவனுடைய ஞானத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா, 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 பிரைஸ். அதான் நம்ம கொலோசியர் 4:6 வாசிக்கிறோம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும். ஏசப்பா அழகாக ரிப்ளை பண்ணிட்டார். சரிப்பா, கல்லடிச்சு சாவடிக்கணும் தான் சாவடிங்க, ஆனால் யார் பாவம் செய்யாத இருக்கிறீங்களோ என்ன பண்ணுங்க, கல்லடிச்சு சாவடிங்கன்ட்டார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பாவமே இல்லாதவன் ஒருத்தன் இல்லை, மோசேன் பிரமாணத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, நீங்கள் பாவம் செய்யலைன்னா கல்லடிங்கன்ட்டார். இப்போ ரோமர்களுடைய கட்டளையும் மீறின மாதிரி தெரியல, மோசேன் பிரமாணத்தையும் மீறின மாதிரி தெரியல. இப்போ இவங்க குட்டி கலகம் பண்ண வந்தாங்க, கட்சியில் வாய முடியுன்னு அமைதியாக போயிட்டான். அதுதான் ஞானம். தேவன் இயேசுவுக்குள் அந்த ஞானத்தின் ஆவி இருந்துச்சு. அந்த ஞானத்தின் ஆவிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தணும், எந்த வார்த்தையை பேசணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வார்த்தையை தவறாக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, கேஸில் மாட்டிக்கிறாங்க. உடனே பாஞ்சிடுது போலீஸ், உடனே கேஸ் பாஞ்சிடுது. ஆனால் மற்ற விஷயத்துக்கு பாய்தான்னு தெரில எனக்கு. தேவையில்லாத வார்த்தையை பேசி சில பேர் என்ன பண்ணுறாங்க, உடனே வாசலில் போய் நின்றுடுது. அது மாதிரி எங்கே எப்போ எதான் பேசுகிறோம், எதுதான் பண்ணோம், அந்த ஞானத்தின் தேவன் இந்த வார்த்தையிலும் மட்டும் சொல்ல, மற்ற எல்லா விஷயத்துலையும் எப்போ எதை செஞ்சால் பிசாசு தோக்கடிக்கலாம், எப்போ எதை சொன்னால் இவங்க அழகாக புரிஞ்சுப்பாங்க, எப்போ நம்ம என்ன செஞ்சால் இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், எல்லாத்தையும் தேவன் நமக்கு நம்ம ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் பலத்தின் ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, பலத்தின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அறிவை தருவார், உணர்வை தருவார், ஞானத்தை தருவார், ஆலோசனை தருவார். அடுத்து எல்லாவற்றுக்கும் செயல்படக்கூடிய பலத்தை, அந்த கெப்பாசிட்டியை, காரிய சித்தியை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. தானியேல், யோசேப்பு எல்லாமே அடிமையாக போனாங்க. ஆனால் அவங்க மைண்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திறமசாலிங்களா, ஒவ்வொரு காரியத்தை வெற்றியாக செய்யக்கூடியவங்களா, பிளானை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களாக, எந்த தடை வந்தாலும் சரி சரியாக இயங்கத்தக்கதாக கர்த்தர் அவங்கள வைத்தார். ஹல்லேலூயா. ஏசப்பா கூட சுற்றில் நிற்கிறாங்க கல்லை வச்சுக்கணும். சொல்லுங்க, அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஏசப்பாவை டென்ஷன் பண்ணியிருந்தாங்களாம். என்ன சொல்கிறீங்க, பண்ணுங்க, செய்யுங்க, இன்னும் மறுபுத்திரம் சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்களாம். ஏசப்பா அசரவே இல்லை. அதே போல் நம்ம கூட அந்த பலத்தின் ஆவி இருக்கும் பொழுது எந்த போராட்டங்களை பார்த்தோம் நம்ம அசரவே மாட்டோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமோ தெளிவாக அதை செஞ்சு கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நெகேமியா எருசலேமுடைய மதில்களை கட்டி கொண்டிருக்கும் போது லெட்டர் வருது, உன்னை க்ளோஸ் பண்ணுறோம் பார், உன்னை அப்படி பண்ணுறோம் பார், இப்படி பண்ணுறோம் பார். அப்போ நெகேமியா ரிப்ளை பண்ணுறான், என்ன மாதிரி ஒரு மனுஷன் உங்கள் வார்த்தைங்கள்லாம் பயந்து ஓடவே மாட்டேன் அப்படின்னு இவன் ரிப்ளை பண்ணுறான். அதை தான் தேவன் அந்த பலத்தின் ஆவியை நமக்கு தருவார். உன்னை பார் என்ன பண்ணுறேன் அப்படின்மா. உடனே என்ன பண்ணுறக்கூடாது, ஐயோ நான் விட்டுறேன், நான் செய்யலை, பண்ணல. சில பேர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாச்சு, ஏதாவது யாராவது திட்டாங்கனாலே உடனே அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் விட்டு ஓட்டுருவாங்க. நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கோச்சிப்பாங்க. அவங்க செய்கிற விஷயம் தேவை, அது முன்னேற்றமான விஷயம், அதை நம்ம செய்யணும், யாருக்கும் பயப்படக்கூடாதுன்ற ஒரு தைரியம் இருக்காது. எதாவது சொன்னாலும் பயந்து என்ன பண்ணுறாங்க, ஓட்டுருவாங்க.
ஆனால் பலத்தின் ஆவி இருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்கு தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீங்கள் நிறைய பேர் எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு அதனால் குடிச்சிட்டேன். இதெல்லாம் ரீசன் ஐயா, கேவலமான ரீசன். பலத்தின் ஆவி இருக்கும் போது நீ எந்த சோகம் துக்கம் அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிற? சில பேர் சிகரெட் அடிக்கிறது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக சிகரெட் அடிக்கிறேன். சில பேர் குடிக்கிறது, எனக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு அதனால் குடிச்சிட்டேன். இதெல்லாம் தோத்தாங்கொழி வாழ்க்கை. அதெல்லாம் வீரமான வாழ்க்கை இல்லை. சில பேருக்கு அதை ஊற்றுனா தான் வீரம் வந்தது. வீட்டில் வந்து ஒரே ஐய் ஓய் அப்படின்றது. ஆனால் மற்ற நேரத்தில் பூனை மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் பலத்தினாவே இல்லை, பயந்தாங்கொழியாவே. ஹல்லேலூயா. இந்த தீய பழக்கத்தில் ஈடுபட்டால் எனக்கு அப்படி ஆயிடுச்சு, கொஞ்சம் மைண்டு மாறிடுச்சு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், இதெல்லாமே பயந்தாங்கொழி வாழ்க்கை. ஆனால் யாரெல்லாம் எல்லா சிச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணி தாங்கள் செய்கிறத தொடர்ந்து பலத்தோடு செய்து கொண்டிருக்கிறாங்களோ பலத்தின் ஆவி அவங்க மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும், எதை நேர் எதிர்கொள்ள வேண்டும் என்றிருந்தாலும் எல்லாவற்றும் சத்தியத்திற்கு தைரியமாக நிற்கிறது. சத்தியத்துக்கு சொந்தக்காரன் சொல்லுவான், இப்படி செய்யணும் அப்படி பண்ணணும், ஐயோ இதெல்லாம் பண்ணலான்னா அப்படி தான். சத்தியம் தெரியாதவன் சொல்லுவான் அவங்ககிட்ட, நீங்கள் சொல்லலாம் இப்படி தான் செய்வேன், என் தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், இதை தான் நான் செய்வேன், நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ மாமனாரு மச்சானாரு அத்தையாரு சொத்தையாரு, நீ யாராரு? என் தேவன் தான் எனக்கு பெரியவர், அவர் வார்த்தை தான் பெருசு. நீ சொல்கிற மாதிரி எங்கள் தேவன் செய்ய சொல்லலை இந்த விஷயம், இந்த விழாவை, இந்த காரியங்களை. உன்னுடைய ஆலோசனைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் தேவனுடைய வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. யார் நிற்கிறீங்களா? நிற்க மாட்டீங்களே, அப்படியே ஆடிடுறீங்களே. ஆடி மாதத்தில் எத்தனை பேர் ஆடுறீங்கன்னு தெரில. ஆடாதீங்க, நிலைத்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூப்பிட்டுருப்பான் கொஞ்சம் அப்படியே மத்தியானம் சர்ச்சு முடிச்சுட்டு அப்படி மத்தியானம் வா, கொஞ்சம் அப்படியே காட்சியெல்லாம் இருக்குது, அந்த காட்சிகள்லாம் பார்த்துட்டு போ. சொல்லுங்கள், நீ ஆடிக்கோ, நாங்கள் அசையாமல் உறுதியாக நிற்கிற கூட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு நிற்கணும், அதுதான் பலத்தின் ஆவி. நீ யாரா வேணாலும் இரு, உன்னை நேசிப்பேன், உனக்கு எல்லாமே செய்வேன். ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு கஷ்டம். ஊருக்காரன் வந்து கேட்பான், இது கொஞ்சம் ஃபண்டு கூட, அது கொஞ்சம் ஃபண்டு கூட. நம்ம சொல்லணும், பொதுவான விஷயத்துக்கு கொடுப்பேன். நீ கேட்குற மற்ற எந்த எங்கள் தேவனுக்கு விரோதமான விஷயங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். உறுதியாக நிற்கணும். ஹல்லேலூயா. அதுதான் பலத்தின் ஆவியான. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16:6 மட்டும் வாசிங்க. நீதிமொழிகள் 16:6 கடைசி. கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 16:6. ஏசப்பா மன்னிச்சாரு, அவளை காப்பாத்தினாரு. ஆனா அதோட விடல, இனி நீ பாவம் செய்யாதே, அவளை கண்டிஷன் பண்ணி என்ன பண்ணார், அனுப்பினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஏசப்பாக்கு மரண பயத்தோட எல்லாத்தையும் விட பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிவேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை செஞ்சுட்டோன்னு தங்களை மாற்றடிப்பாங்க, நான் இப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற ஆவி இருந்துச்சுன்னா எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தான் காரணமானவர். ஹல்லேலூயா. நான் தேவனுக்கு எப்பொழுதுமே அடிபணிவேன், அவருக்கு கீழ்ப்படிவேன். அதே போல தேவனுக்கு பயந்து என்ன பண்ணுவாங்க, வாழ்வாங்க. சபையில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம், ஊரில் ஒரு வேஷம்லாம் இல்லை, எங்க இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து இருப்பார்கள். கர்த்தரனை பார்க்கிறார். ஹல்லேலூயா. 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 யாருக்கும் தெரியாதுப்பா, ரகசியமாக அந்த பாவத்தை செய்கிறோம், இதெல்லாம் இருக்காது. எங்கே பார்த்தாலும் நமக்குள்ள தேவ பயம் அதிகமாய் காணப்படும். ஹல்லேலூயா. இந்த லஞ்சம் வாங்கிறது, இந்த முறையற்ற தேவையில்லாத உறவுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் மற்றும் பெருமை அகந்தை, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். தேவனுக்கு பயப்படுகிற ஆவியை அவர் நமக்குள்ள தருகிறதுனால இந்த அத்தனை விஷயமும் ஒழிந்து போயிடும். ஹல்லேலூயா. மனுஷங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, என் தேவன் என்னை
காண்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? ஊழியக்காரங்க பார்க்க தேவையில்ல, சபை பார்க்க தேவையில்ல, யாரும் பார்க்க தேவையில்ல, என் தேவனுடைய ஆவியானவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படியாக எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்த வைப்பார். எப்பொழுதும் அவருடைய சித்தத்திற்கு மாத்திரமே நம்ம தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிய வைப்பார். அதே போல தேவையில்லாத எந்த விதமான பாவங்களுக்கும் நாம் உட்படாமல் எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருக்கும்படி நம்மளை வாழ வைக்கிறவர். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனவே ஹோலி ஸ்பிரிட் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது இத்தனை விதமான காரியங்கள் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க லைனா. கர்த்தருடைய ஆவியானவர், அறிவை உணர்த்தும் ஆவி, உணர்வை தருகிற ஆவி, அப்புறம் என்னது, ஆலோசனையை தருகிற ஆவி, அப்புறம் ஞானத்தை தருகிற ஆவி, அப்புறம் 6th பலனை தருகிற ஆவி, அப்புறம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தரும். அடுத்த வாரம் மனப்பாடம் பார்த்து ஒப்பிக்கணும் சபையில், சரியா? அந்த வசனத்தை படிச்சுக்கோங்க. ஏசாயா என்ன அதிகாரம்? அந்த வசனத்தை நல்லா என்ன பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த ஆவியெல்லாம் எனக்குள்ளே உண்டு பண்ணுங்க, ஜெபிங்க, வாழ்க்கையில் வெற்றி உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. தானியேலுக்குள்ள மற்ற எல்லாருக்குள்ளையும் இத்தனை விதமான ஸ்பிரிட்ஸை தேவன் அவங்களுக்குள்ளே தந்தார். அதனால் ஜெயவாளிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் குழப்பம் ஒழிஞ்சி, வறுமை ஒழிஞ்சி, முன்னேற்றம் வர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற, அதிசயங்களால் நிரப்பப்பட இத்தனை விதமான தன்மைகளை எனக்குள்ளே உண்டு பண்ணுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி எல்லாம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க.